சார் இந்த ஒரு சின்ன கணக்கு தான் சார் பார்த்தோம். ஒரே ஒரு சின்ன கணக்கு தான். ஆமா, மொத்தம் வந்து இவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே கொடுத்துட்டாங்க சார். ஒரு 28 மாநிலங்களும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆமா, இந்த 28 மாநிலங்கள்ல வெறும் ஒரு 5 மாநிலங்களுடைய பயனாளிகள் எண்ணிக்கை மட்டும் நாங்க வந்து அரசு கொடுத்திருக்கிற விவரங்களின் அடிப்படையில் கணக்கெடுத்தோம் சார். ஆமா, எது எது அப்படின்னா குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷ் சார். இதனுடைய பயனாளிகள் எண்ணிக்கை மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,18,03,933 பேர் சார். 5,18,00,000 பேர் சார். இந்த 5 மாநிலங்கள் மட்டும், 5 ஸ்டேட்டும் பிஜேபி ரூல் பண்ணுது. சரிங்களா? மொத்த பயனாளிகள் எண்ணிக்கை எவ்வளவுனா அகில இந்திய அளவில் எவ்வளவு பேர் அப்படின்னா 9,59,00,000 பேர் சார். என்ன கணக்கு சார் இது? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அப்படியா? நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் இந்த கணக்கை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டா நாம இதை எங்க போய் பாக்குறது, எப்படி பாக்குறது? ஒண்ணும் புரியல. உத்தரப்பிரதேசத்துல 2 கோடி பேர் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. ஓகே. அங்க எல்லா கிராமத்திலையும் பயனாளிகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓகே. அதே போல மராட்டியத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா விதர்பா மிகப்பெரிய வறண்ட பகுதியாக அறியப்பட்டது. விவசாயிகளுடைய தற்கொலை விதர்பாவிலே மிக அதிகமாக இந்தியாவிலே மிகப்பெரிய எண்ணிக்கையில் நடந்தது. அந்த பகுதியும் இதனால என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த PM கிசான் திட்டத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பயனாளர்கள் எண்ணிக்கை அடைந்திருக்கிறது. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம், விவசாயத்தை மட்டுமே. அந்த கணக்கு உங்ககிட்ட இன்னும் கூட கொஞ்சம் தெளிவா சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் சார். இந்த PM கிசானுடைய பயனாளிகளுடைய மொத்த எண்ணிக்கை மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய 18வது தவணை தொகையை அரசு விடுவித்த அந்த தேதியினுடைய கணக்கெடுப்பின்படி 9,59,25,578 பேர் சார் மொத்தம். இதுல 5 மாநிலங்கள் குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம். இங்க இருக்கக்கூடிய பயனாளிகள் மட்டும் பாத்தீங்கன்னா 5,18,00,000 பேரு. மீதம் இருக்கக்கூடிய 23 ஸ்டேட் அண்ட் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ், இது எல்லாமே சேர்த்து மொத்தமே 4,41,00,000 பேர் தான் சார் பயனாளிகள். ஆமா ஆமா, இது கணக்கு சூப்பரா இருக்கு சார். நான் என்ன பாக்குறேன்னா அருமையா இருக்குன்னு கணக்கு. ஆமா, நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஓகே அந்த கட்சிக்காரர்கள் பிளஸ் அரசு அதிகாரிகள் சேர்ந்து வேலை செஞ்சு என்ன செய்யறாங்க, யாருமே விடுபடக்கூடாது என்கிற நிலைக்கு கொண்டு விட்டுருக்காங்க அப்படின்னாங்க. ஓகே ஓகே, புரியுது. இதான் நடந்திருக்கணும், இதான் நடந்திருக்கணும். இங்க நம்மளுடைய என்னுடைய அருமை சகோதரர் அருண் சொன்னது போல இங்க அந்த வேலை நடக்கல. ஓகே, இங்கே பார்ட்டி இருக்கே சார், பார்ட்டி வளர்ந்துருச்சுங்கறாங்களே, பண்ணிட்டு தானே இருந்தாங்க. நான் சொல்றேன், பார்ட்டி வளர்ந்துருச்சு, ஆள் போட்டு வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, தென் மாவட்டங்களிலே இந்த PM கிசான் நிதியை பெறக்கூடியவர்களின் எண்ணிக்கை ரொம்ப சொற்பம். ஓகே, யாரும் மறக்க முடியாது. அந்த அவரு நம்ம சகோதரர் அருண் சொன்ன குற்றச்சாட்டை நான் வழிமொழிகிறேன். அவர் சொன்னதை நான் வழிமொழி. காரணம், இங்கு அரசு அதிகாரிகள் AAO என்று சொல்லக்கூடிய அந்த வேளாண்மை துறை அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் அவர் என்ன செய்யணும், இதற்கான பயனாளிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த திட்டத்தினுடைய நன்மையை பற்றி சொல்லி ஆண்டுதோறும் உனக்கு 6,000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்கு அப்படிங்கிற எந்த விதமான பேச்சையும் தென் மாவட்டங்களிலே, குறிப்பாக பெரியார் பாசனத்திலே நாங்க கேட்கல. அப்ப யாருடைய பின்னடைவு இது? இந்த பணத்தை எங்க கொண்டு சேர்க்கணும்? விவசாயிகிட்ட கொண்டு சேர்க்கணும். அந்த பணத்தை விவசாயிகிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு தான் வருஷம் பட்ஜெட் போடுறீங்க. உலகத்தில் மிகப்பெரிய நிதி விடுவிப்பாக நீங்க என்ன செய்றீங்க, மாறுதட்டி கொள்கிறீர்கள். அந்த பணம் உத்தரப்பிரதேசத்திலே கடைக்கோடியில் இருக்கக்கூடிய விவசாயிக்கு கிடைத்தது போல இங்க எங்களுடைய தமிழகத்தினுடைய தென்பகுதி விவசாயிகளுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. அதற்கு மிக முக்கிய குற்றவாளி அரசு அதிகாரிகள், குறிப்பாக வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் என்பதை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை தாண்டி உணவு உற்பத்தியில் இந்த மாநிலம் சாதனை படைச்சிட்டு இருக்கு. எண்ணெய் வந்து நாங்க அதிகம் உற்பத்தி பண்ணோம்னு சொல்லிட்டு அது கிருஷிகர்மான் விருதை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கீம்ல வெறும் 60% பயனாளிகள் வெறும் 5 ஸ்டேட்ல தான் இருக்கிறாங்க போது அது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற ஒண்ணா இருக்குதே சார். இது
சார் மாயாஜாலம் தானே நடந்துட்டு இருக்கு ஆ? இந்தியாவுல. மாயாஜாலம் என்ன நாம் கற்பனை வரவங்ககிட்ட நீங்க உட்டோபியன் பேசுங்க. வேல்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, உட்டோபியன் வேல் ஆ. என்ன, அது கற்பனை உலகத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தெரியுதா? அந்த கற்பனை உலகம் தான் நம்மளை என்ன செஞ்சிருக்கீங்க, இயக்கி கொண்டிருக்கிறதோ என்று நமக்கு சந்தேகம் அடிக்கடி வந்து விடுகிறது. சரி சரி நான் சொல்றேன், நான் ஒரு விவசாயி, நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த PM கிசான்ல இருக்கக்கூடிய 6000 ரூபாய் நிதியை நான் வாங்கவில்லை. நான் வாங்கியிருப்போம்னா என் கூட இருக்கக்கூடிய விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கு சொல்லி இருப்பேன், விழிப்புணர்வு எனக்கே வந்து சேரவில்லை என்று சொன்னால் என்னுடைய விவசாயிட்ட கொண்டு இங்க வாங்கப்பா எல்லாரும், நீ ஒரு எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செய்ய, அட்டையெல்லாம் எடுத்துட்டு நீ முதல்ல போய் ஒரு ஈசேவை மையத்துக்கு போய் சொல்றதுக்கான சூழல் இங்க இல்ல. அதற்கு காரணம் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அது குறித்த விழிப்புணர்வை கிராமங்கள் தோறும் கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும், சேர்க்கல. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலே அரசும் வேலை செய்கிறது, அரசியல்வாதிகளும் வேலை செய்கிறார்கள். அந்த 2 பேர் செய்யக்கூடிய வேலை தான் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே 2 கோடி பேர் பயனாளிகளாக மாறி இருக்கிறார்கள். நாங்க எப்படி இருந்தோமோ 2018-19 சார், அந்த பாப்புலேஷன் கூட அந்த கணக்கை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார். ஆனா நீங்க வந்து மகாராஷ்டிரா, ஆமா, நீங்க ஓவராலா வந்து வெறும் 5 ஸ்டேட்ல 60% பெனிஃபிஷரிஸ் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அது இன்னும் சொல்ல போனா இந்த உத்தரப்பிரதேசத்துல இருந்து பெருவாரியான எண்ணிக்கை தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கு, மறந்துடாதீங்க. சரி, ஓகே ஓகே, பெரிய எண்ணிக்கை ஒடிசாவில இருந்து பெரிய எண்ணிக்கை தமிழ்நாட்டுல உட்கார்ந்து. ஓகே சார். கூட பயனாளிகள் 2 கோடி பேரை தாண்டி இருக்கிறார் சொன்னார். அங்கு அரசியல்வாதிகள் செய்த வேலையை, அரசு அதிகாரிகள் செய்த வேலையை இங்கும் இவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. ஓகே சார், ஓகே. கூடுதலாக இந்த 6000 ரூபாயை என்ன செய்ய 12000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் சொல்லுங்க. அப்பவும் 5 ஸ்டேட் தான் 60% வாங்கும் சார். கொஞ்சம் இருங்க, நம்ம பேசலாம்.